போன தடவை அந்த கம்மல் செய்கிறத எப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கம்மலுக்கு வந்து மாவு ஊற்றிட்டு அதை இது மேலே மாவு ஊற்றிட்டு இதை வந்து மாவு காஞ்சதுக்கப்புறம் ரெண்டாக பிரிச்சிட்டோம்னா நம்ம பின்னாடி வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது எப்படி மாவு கரைச்சி ஊற்றுறோன்னு பாருங்கள். இந்த மாவு வந்து பிளாஸ்டாக பாரிஸும்பாங்க. இந்த பிளாஸ்டாக பாரிஸ் மாவில் லைட்டாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பதத்தில் ஊற்றிட்டோம்னா மாவு காஞ்சிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு மாவில் இருந்து நம்ம மெழுகு மாவையும் தனியாக பிரித்தோம்னா மாவில் வந்து கம்மல் வந்துடும். அதை வந்து நம்ம பின்னாடி பக்கம் வெல்டிங் வச்சிட வேண்டியது தான், சால்ட்ரிங். இப்போ வந்து நம்ம வேறு செஞ்ச டிசைனெல்லாம் இனிமேல் பார்க்கலாம். இந்த டாலர் நாங்கள் செஞ்சது தான், நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள். அடுத்த டிசைன் இந்த டாலர் டிசைன் நல்லாயிருக்கும். இந்த டிசைன்லாம் அடுத்து கம்மல். இந்த கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து டாலரும் மாட்டலும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்கு பாருங்கள். இதுவும் நல்லா டிசைன் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நாங்கள் செஞ்சது தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத இன்னொரு நாளைக்கு வந்து வீடியோவில் நான் இது பண்ணுவேன். ஒவ்வொன்றா செஞ்சு காமிப்பேன். அப்போ பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி செய்கிறது இந்த டாலர்லாம் அப்படின்ட்டு. இதே மாதிரி நாங்கள் நெக்லஸும் செஞ்சுருக்குறோம். நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நெக்லஸ் இது சாமி வச்சு இந்த மாதிரி இருக்கும், லட்சுமி வச்சு. இது வந்து நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எடுத்தது. இந்த லாங்கு, இந்த கம்மல் இதுவும் நல்லாயிருக்கும் டிசைன். அடுத்த டிசைன் பாருங்கள். இது வந்து கொடி நெக்லஸ்க்கு டாலர், அந்த டாலர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது. இது கம்மல் ஸ்டார் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாராக வச்சு செஞ்சுருப்போம். அதே இது வந்து இதில் வந்து ரவுண்டு வச்சு செஞ்சுருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல் கம்மல். இதெல்லாம் உங்களுக்கு மோல்டிங் பீஸ் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கொடி நெக்லஸ் டாலர் பார்த்தீங்களா, அது கொடி நெக்லஸில் மாட்டியிருக்கு. இது ஃபேன்சியாக ஒரு லாங் ஒன்று செஞ்சோம், அந்த ஃபேன்சி லாங் இது. இது கம்மல். இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாம்பழம் நாங்கள் செய்கிறது இதுதான். அதே இது பெரிய கம்மலில் சைடில் பார்த்திங்கன்னா டிசைன் மாறி வரும். இந்த டிசைன் இப்பொழுது ஃபேன்சியாக ஓடிக்கிட்டு இருக்கிறது கவரிங்கில். இது வரைக்கும் கவரிங் மார்க்கெட் நம்ம சேனலில் எல்லா கவரிங் வேலையை எப்படி செய்யணும்னு பார்த்துக்கிங்க. இன்னுமே தங்க வேலையை பற்றி பார்ப்போம். தங்க வேலையை பற்றினா தங்கத்தில் நீங்கள் ஜுவல்லரியில் போய் எப்படி நகை வாங்குறது, எந்த நகை வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்டு, நம்ம பாட்டி காலத்தில் வாங்கின தங்கம்னா எப்படி சுத்தமாக இருந்துச்சு, இப்போ ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வர்ற வீடியோவில் ஃபுல்லாக இனிமேல் நம்ம தங்கத்தை பற்றி அலசி ஆராய்வோம். இதை வந்து நாங்கள் பற்றக்காரங்க நாங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இனிமேல் நீங்கள் தங்கத்தை பற்றி இது பண்ணுங்கள், பாருங்கள். இனிமேல் எலக்ட்ரானிக் திராஸ், இந்த திராஸும் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா இதை எப்படி எடை போடுறாங்க, இதோட எடையை எப்படி நம்ம பார்க்குறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இனிமேல் இந்த திராஸை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அப்புறமாட்டி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம கோல்டோட மதிப்பை எப்படி நம்ம கணக்கிடுறது, ஒரு கடையில் போய் கோல்டு வாங்கினா நம்ம எப்படிப்பட்ட கோல்டு வாங்கணும், இந்த மாதிரி வீடியோவாக இனிமேல் நம்ம அப்டேட் பண்ணுவோம். பாருங்கள். இது வந்து ஃபியூர் சொக்கம் 99.90 இருக்கும், 99 இருக்கும், 99.99 இருக்கும் இது. ஓகே நண்பர்களே, வணக்கம். பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் கோல்டை பற்றி போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி.